வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து have had, has had இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் செட்டில் நம்ம வந்து அந்த so, such that, such as இதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுதான் இது. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த வேர்ப் ஹேவ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வச்சுக்கோங்க, அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. அதோட தேர்ட் ஃபார்ம் தான் இந்த ஹேட். ஸோ இப்போ வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அந்த ஹேவுக்கானது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து சில சென்டென்சஸ் பார்க்கலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். நான் டின்னர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இது எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹேவிங் டின்னர் அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஐ எம் ஈட்டிங் டின்னர், இல்லை அப்படின்னா ஐ எம் ஈட்டிங் மை டின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஹேவிங் காஃபி, ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி, ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே, ஈட் அண்ட் ட்ரிங்க்குக்கு பதிலாக நம்ம ஹேவ் அப்படின்றதும் போட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுதான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் எப்பவும் 8 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன். ஐ ஆல்வேஸ் ஹாவ் மை டின்னர் at 8. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 8 PM அதெல்லாம் போட தேவை கிடையாது. ஏன்னா டின்னர் அப்படின்னாலே வந்துட்டு இரவு உணவு தான் நம்ம டின்னர்னு சொல்கிறோம். ஸோ 8 அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இரவு 8 மணி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஐ ஆல்வேஸ் ஹாவ் மை டின்னர் at 8. இது சிம்பிளாக ஐ ஆல்வேஸ் ஈட் மை டின்னர் at 8 எப்படி வேணாலும் சொல்லலாம். ஈட்டுக்கு பதிலாக ஹேவும் யூஸ் பண்ணலாம். நான் தினமும் காலை காஃபி குடிப்பேன். ஐ ஹாவ் காஃபி எவ்ரி மார்னிங், இல்லைனா ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். நல்லா நான் வச்சுக்கணும், ஈட் அண்ட் ட்ரிங்க்குக்கு வந்து நம்ம ஹேவ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்லாம் வந்து நம்ம ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம ஹேவ், ஹேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஐ, யூ, வி, தே நேம்ஸ் அதெல்லாம் வரும்போது, இல்லை வந்து ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். இதே வந்து ஹீ, ஷீ, இட் நேம் சிங்குலர் நவுன் அதெல்லாம் வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அதுதான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ பென். இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா என்னிடம் ஒரு பேனா இருந்தது. ஐ ஹேட் அ பென், ஐ ஹேட் அ பென். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்னா ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட். எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அ ஹெடேக். ஸோ ஐ ஹாவ் ஹெடேக்குன்னு சொல்லாமல் ஐ ஹாவ் அ ஹெடேக்குன்னு தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இல்லை அப்படின்னா சில பேர் நம்ம இந்தியன் ஸ்டைலெலாம் பேசும்போது மை ஹெட் இஸ் ஏக்கிங் அப்படிம்பாங்க, அப்படியும் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் ஐ ஹாவ் அ ஹெடேக். எனக்கு நேற்று தலைவலி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் அ ஹெடேக் எஸ்டர்டே, ஐ ஹேட் அ ஹெடேக் எஸ்டர்டே. எனக்கு இதில் அனுபவம் இருக்கிறது அப்படின்னா ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். இதை பெரும்பாலும் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வந்து 5 வயசில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது 90 வயசில் சொல்லும் போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு தான் அதோட அர்த்தம். பெரும்பாலும் அதுக்கு ஹேட் அப்படின்றத போட்டு நம்ம ஜென்ரலாக பேச மாட்டோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணுறோம்? ஈட், ட்ரிங்க், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது, அதாவது எனக்கு ஃப்ரெண்டு இருக்கான், தங்க இருக்கா, தம்பி இருக்கா அப்படியெல்லாம் சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பொசிஷன் பற்றி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 கார் இருக்கு, ஐ ஹேவ் 2 கார்ஸ். அதாவது ஓனர்ஷிப் பற்றி தான் பேசுகிறோம், இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக பேசும்போது ஹேவ் அப்படின்றத போட்டு பேசுவோம். அதே மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இது போகும் நிறைய இடங்களில் ஹேவ் வந்தாலுமே பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது ஈட், ட்ரிங்க், ரிலேஷன்ஷிப், பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான். இன்னொன்று என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஈட் ட்ரிங்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும்தான் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் ஈட்டிங்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் ஹேவிங் மை ஃபுட், ஐ எம் ஹேவிங் மை லஞ்ச், ஐ எம் ஹேவிங் மை டின்னர் அப்படி சொல்லலாம். ஓகே, இதே வந்து ரிலேஷன்ஷிப், பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது ஹேவிங் அப்படின்றது சொல்லக்கூடாது. சில பேர் வந்து யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பட் ஜென்ரலாக இதோட ரூல் என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பொசிஷன், ரிலேஷன்ஷிப், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லும்போது ஹேவிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் ஹேவிங் 2 brothers அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் 2 brothers அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஐ ஹாவ் 2 cars, ஐ எம் ஹேவிங் 2 cars, ஐ எம் ஹேவிங் 2 papers அப்படி சொல்லுவேன். ஐ ஹாவ் 2 papers அப்படி தான் சொல்லணும். ஓகே,
ஸோ eat ட்ரிங்க்குக்கு பதிலாக have யூஸ் பண்ணும்போது ing யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸ் டென்சஸில். இதே வந்து மித்தபடி ரிலேஷன்ஷிப், பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம ing ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹேவோ ஹேஸோ போடணும். ஐ, யூ, வி, தே, நேம்ஸ், அப்புறம் ப்ளூரல் நவுன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணணும், நம்ம படிச்சிருக்கோம். இதே வந்துட்டு சிங்குலர் நவுன் அல்லது ஹீ, ஷீ, இட், நேம் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது கூட வந்து V3 வேர்பை தான் இங்கே யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து மெயின் வேர்ப். இது ரெண்டும் வந்து ஹெல்பிங் வேர்ப். ஓகே, சப்போர்ட்டிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் வந்து இந்த V3 ஃபார்மில் இருக்கிறது தான் மெயின் வேர்ப். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹேவ் சம்மந்தப்பட்டது. அதனால ஹேவோட V3 ஃபார்ம் என்ன? ஹேட். ஓகே, அதனால தான் இங்கே வந்து ஹேவ், ஹேட், ஹேஸ், ஹேட் அப்படின்னு வருது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஆல்ரெடி ஆல் டென்சஸ் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம இந்த டயக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பாஸ்ட், இது ப்ரெசன்ட், இது வந்து ஃப்யூச்சர். அப்படின்னா இது எப்போ நடந்து முடிஞ்சிருக்குன்னா பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் நடந்திருக்கும், அதோட இம்பேக்ட் வந்து இப்போவும் இருக்குது. ஓகே, அந்த இடத்துக்கா நான் போயிருக்கேன் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கா நான் போயிருக்கேன், அதாவது இப்போ வரைக்கும் அந்த இம்பேக்ட் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி, ஐ ஹாவ் கான் டு தட் பிளேஸ், அந்த மாதிரி சொல்கிறது. நான் டின்னர் சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் ஹேட் மை டின்னர், ஐ ஹாவ் ஈட்டன் மை டின்னர். ஸோ ஐ ஹாவ் ஈட்டன் மை டின்னர் அப்படிங்கிறது தான் ஐ ஹாவ் ஹேட் மை டின்னர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது நம்ம ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு எங்கேயாவது உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹாஸ்டலோ எங்கேயாவது. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன். அதாவது என்ன அர்த்தம்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம பாஸ்டில் சாப்பிட்டுட்டோம், இப்போவும் நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி பேசுகிறோம். ஓகே, அதுதான் அதோட அர்த்தம். ஐ ஹாவ் ஹேட் மை டின்னர். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஐ ஹாவ் ஈட்டன் மை டின்னருக்கு பதிலாக ஈட்டனுக்கு பதிலாக ஹேட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது அந்த ஈட் ட்ரிங்க்ன்றப்போ அது செப்பரேட்டாக வரும். அடுத்தது இந்த பொசிஷன், ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து மித்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நேற்று மாலையிலிருந்து எனக்கு தலைவலி இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல கொண்டு அப்படின்னு வரனால கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நினச்சிக்க வேண்டாம், இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம இது மீனிங் புரிஞ்சு தான் எழுதணும். ஓகே, நேற்றுலேருந்து எனக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இருந்துக்கிட்டே இருக்குது, பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் தொடங்கி இப்போவும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்ல மாட்டோம், அதனால நான் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த டென்ஸில் நம்ம இதை சொல்கிறோம். யூஸ்வலாக வந்துட்டு ஐவ் பீன் கோயிங் டு தட் பிளேஸ், ஐவ் பீன் சீயிங் திஸ், ஐவ் பீன் வாட்சிங் திஸ், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஐவ் பீன் ஹேவிங் திஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நல்லா நான் வச்சுக்கோங்க. அதனால தான் ஹேவ் கூட ஐஎன்ஜி சேர்த்ததுனால தான் நம்ம இந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது சொல்லும்போது ஐ ஹாவ் ஹேட் அ ஹெடேக் சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங், நேற்று மாலையிலிருந்து எனக்கு தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் ஹேட் அ ஹெடேக் சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங். சில பேர் வந்து இது சிம்பிளாக நம்ம இந்தியன் ஸ்டைலெல்லாம் பேசும்போது மை ஹெட் இஸ் ஏக்கிங் சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஐம் சிக் சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங், அந்த மாதிரிலாம் சிம்பிளாக எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணுமோ அவ்வளோ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது பெட்டர். ஸோ இது சொல்லும்போது ஐ ஹாவ் ஹேட் அ ஹெடேக் சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங். ஸோ இது சொல்லும்போது எழுதும்போது நம்ம இப்படி எழுதினாலும் சொல்லும்போது இந்த ஹேவ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இது சொல்லும்போது ஹேவ் அவ்வளோதான் சொல்லணும். I've had a headache since last evening. I have hadன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, I've had a headache since last evening. 2 வருடங்களாக இவர்களிடம் இந்த டிவி இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட பொசிஷன் அல்ல ஓனர்ஷிப் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்டயா இந்த டிவியில் 2 வருஷத்துக்கு மேலேயே அவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. அதாவது பாஸ்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போவும் அவங்ககிட்ட தான் அந்த டிவி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இது சிம்பிளாக வந்து தே ஹாவ் திஸ் டிவி ஃபார் மோர் தென் 2 years அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். இதில் இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னா தே ஹாவ் ஹேட் திஸ் டிவி ஃபார் 2 years.
இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் ஆச்சு இவங்க இந்த டிவி வாங்கி இப்பவும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இது சொல்லும்போது தே ஹேவ்னு சொல்லாம தே ஹேவ். ஓகே, தே ஹேவ் ஹேட் திஸ் டிவி ஃபார் 2 years. இந்த ஹேவை வந்து எப்பவுமே ஷார்ட்டாக தான் சொல்லணும், நான் வச்சுக்கோங்க. எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கலாம், பட் சொல்லும்போது இதை வந்து ஹேவ்னு சொல்லவே கூடாது, தே ஹேவ் அவ்வளோதான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும். சமீப காலமாக இந்த மெஷினில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது எங்களோட மெஷினில் சமீப காலமாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு, பிரேக் டவுன் அடிக்கடி ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். We have had some problems with this machine recently. We have had some problems with this machine recently. ஸோ இது வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது. ஸோ இதே வந்து சிம்பிளாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா there is some problem with this machine அப்படின்னு சிம்பிளாக நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இது ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே, நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் சில பேர் பேசுவாங்க இதையே. we have had some problems with this machine recently அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா there are some problems in this machine with this machine, with this machine. அப்புறம் இல்லைன்னா we are facing some problems with this machine recently. அப்படியெல்லாம் சிம்பிளாக வந்து நம்ம பேசுறது பெட்டர். இந்த வாரம் அவன் முதுகில் 2 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு உள்ளது. is had. ஸோ இது வந்து he has had தான், ஆனால் சொல்லும்போது he's. ஓகே, இது வந்து he's அப்படின்னு சொல்லும்போது he is அப்படின்ற அர்த்தமும் வரும், he has அப்படின்ற அர்த்தமும் வரும். சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, he's had 2 surgeries on his back this week. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன, இந்த வாரம் இனி முடியல, மேபி இந்த வாரம் வந்து இன்னைக்கு ஒரு புதன்கிழமை அப்படின்னா இல்லை வியாழக்கிழமை அப்படின்னா அவருக்கு 2 சர்ஜரி முதுகில் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது சொல்லும் போதே அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னும் கூட அவருக்கு சர்ஜரி பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அது கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, he has had 2 surgeries on his back this week. அதாவது இன்னும் இந்த வாரம் முடியல, அடுத்ததான் வந்து இந்த சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கான, அதாவது இன்னுமே சில சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அது அப்படியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதம் அவர்கள் 2 மீட்டிங்ஸ் அட்டெண்ட் செய்து இருக்கிறார்கள். they have had 2 meetings this month. இதை சிம்பிளாக சொல்லும்போது they have attended 2 meetings this month அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இல்லை அப்படின்னா அந்த அட்டெண்டடுக்கு பதிலாக had அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். they've had 2 meetings this month. ஸோ இந்த மந்த் வந்து முடியல, ஆல்ரெடி 2 மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவங்களுக்கு இன்னுமே சில மீட்டிங்ஸ் இருக்கலாம். இது வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு இன்னும் மீட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரில. அதே மாதிரி தான் இந்த சர்ஜரிஸும், இன்னுமே அவருக்கு இந்த வீக் சர்ஜரிஸ் இருக்குமா அப்படின்னு தெரில. ஆல்ரெடி இந்த வாரம் 2 சர்ஜரிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த மந்த்லேயும், இந்த மந்த் இன்னும் முடியல, அதுக்குள்ளே 2 மீட்டிங் இவங்க அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மாதம் எங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கிறது. we have had. ஸோ சரிங்களா, இது வந்து we have அப்படின்னு சொல்லலாம், we have. ஓகே, we have had a lot of work this month. we have had a lot of work this month. ஸோ இந்த மாதம் எங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் போதும் என்கிற அளவுக்கு இந்த முட்டாள்தனத்தை கேட்டிருக்கிறோம் இல்லை பார்த்திருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். we have had enough of this nonsense. அதாவது இது வந்து இந்த ஹேவை ஷார்ட்டாக சொல்கிறோம், we have had enough of this nonsense. ஸோ இப்போ யாராவது வந்துட்டு சும்மா ஏதாவது ஒன்றோடலோடன்னு பேசுகிறாங்க, இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனை இழுத்துட்டே இருக்கிறாங்கன்னா போதுன்ற அளவுக்கு நாங்கள் கேட்டு இதுக்கு மேலே எங்களால் வந்து இதை ஹேண்டிலே பண்ண முடியாது, we can't take this anymore அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹியர் ஆஃப்டர் அண்ட் எனிமோரோட டிஃப்ரென்ஸ். ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒரு டைம் பேஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்றலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் கோ தேர் அந்த மாதிரி சொல்கிறது. ஹியர் ஆஃப்டர் ஐ ஒன்ட் கோ தேர், ஹியர் ஆஃப்டர் ஐ ஒன்ட் டாக் வித் ஹிம், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே வந்து எனிமோர் அப்படிங்கிறது என்னென்னா இதற்கு மேலும், ஏதோ ஒரு குவான்டிட்டி டைப்பில் வச்சு சொல்கிற மாதிரி. போதுங்கிற அளவுக்கு நான் கேட்டேன், இதுக்கு மேலேயே என்னால் சகிச்சுக்க முடியாது, இதுக்கு மேலேயே என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது எனிமோர். ஐ கான்ட் டேக் திஸ் எனிமோர்
ஐ கான்ட் பேர் திஸ் எனிமோர். அதாவது அது வந்து குவான்டிட்டி, போதுங்கிற அளவுக்கு நான் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒரு டைம் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்துன்னா இதற்கு மேலும், சரிங்களா, இதற்கு மேலும் இதை என்னால் எடுத்துக்க முடியாது, இதை என்னால் அனுபவிக்க முடியாது, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ரேணு 11 வயதாக இருந்த போதிலிருந்து இந்த பேனாவை வைத்திருக்கிறாள். ரேணுஸ் ஹேட், ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ரேணுஸ் தான். ஸோ ரேணுஸ் அப்படின்னு சொல்லும்போது ரேணு ஹேஸ் அப்படின்ற அர்த்தமும் வரும், ரேணு உடைய அப்படின்ற அர்த்தமும் வரும். ஃபுல் சென்டென்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோஃபியஸ் வரும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரேணுஸ் ஹேட் திஸ் பென் சின்ஸ் ஷி வாஸ் 11. அதாவது பாஸ்டில் தொடங்குது. அவங்க 11 இயர்ஸாக இருக்கும்போது அந்த பென் அவங்கக்கிட்ட இருக்குது, இப்போவும் அவங்கக்கிட்ட தான் இருந்துகிட்ருக்கு. Okay, Renu has had this pen since she was 11. இப்போ நான் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் எனக்கு நிறைய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் திஸ் வீக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 3 சென்டென்ஸ்லையுமே திஸ் வீக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். திஸ் வீக் அப்படிங்கிறப்போ இந்த வாரம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இந்த வாரம் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, மேபி நம்ம வந்து ஒரு தேர்ஸ்டே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் திஸ் வீக். அதாவது என்னென்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதாவது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு வந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய வேலை இருந்துச்சு, அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் இதை புரிஞ்சுக்கணும். இந்த வாரம் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது அப்படின்னு. ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் திஸ் வீக். இன்னுமே எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, நான் இன்னும் முடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அன்ஃபினிஷ்டாக நிறைய ஒர்க் இருக்குது, இது ஃபினிஷ் பண்ணிட்டோம், இது வந்து இன்னும் ஃபினிஷே பண்ணல, இன்னும் நிறைய பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரம் எனக்கு நிறைய வேலை இருந்திருக்கிறது. ஐ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் திஸ் வீக். ஓகே, ஐ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் திஸ் வீக். ஸோ இது ரெண்டும் பாருங்கள், இது சிம்பிளாக நம்ம சொல்கிறது, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்கிறது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன், இனிமேலும் எனக்கு வந்து நிறைய வேலை செஞ்சுட்டேன், இனிமேலும் வராமல் இருந்தால் போதுன்ற மாதிரி நம்ம பேசுறது. ஓகே, ஸோ வர்றக்கான வாய்ப்புகள், இது வந்து வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இனி வீக் முடியல, வாரம் முடியல. இது வந்து என்னென்னா வாரமும் முடியல, ஒர்க்கும் முடியல, ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட வேலைகளெல்லாம் முடிச்சிட்டோம், ஆனால் வந்து இன்னும் அவங்க கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து இன்னுமே நம்மளுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க போல இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்த வாரத்துக்கான டார்கெட்டை விட அதிகமாக செஞ்சுருக்கோம், இன்னும் வேலை கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறது. காட் இட்? அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ஹேவ் ஹேட் ஹேஸ் ஹேட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் அதை அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஹேட் ஹேட். ஸோ எல்லா இதுலேயுமே வந்துட்டு நம்ம ஹேட் அப்படின்றது போட்டு தேர்ட் வேர்ப், அந்த 3ஆவதாக வரக்கூடியது வந்து மெயின் வேர்ப், அதுவும் வந்து ஹேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இது சிம்பிளாகவே நம்ம பாஸ்ட் டென்ஸ்லேயே இதை பேசிடலாம் ஈஸி. அதுதான் வந்து மச் பெட்டர், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்காது. இது என்னென்னா யாராவது பேசுனாங்க அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கலாம். இது யூஸே பண்ண மாட்டோம்னு இல்லை, பட் பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஐ யூ வி தே ஹி ஷி இட் நேம் நேம்ஸ் சிங்குலர் ப்ளூரல் நவுன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹேட் தான். ஓகே, ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேட் தான். அப்புறம் தேர்ட் வேர்ப். ஸோ இந்த அதாவது தேர்ட் வேர்பில் மெயின் வேர்பாக வரக்கூடிய இந்த தேர்ட் பார்ட் வந்து V3 வேர்ப். ஸோ இங்கே வந்து நம்ம ஹேவ் பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ ஹேவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஹேட். ஸோ அதனால 2 ஹேட் வரும். சோமு வந்தபோது நான் டின்னர் சாப்பிட்டு முடித்திருந்தேன். ஸோ இது பாருங்க, இந்த இதில் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தொடங்கி பாஸ்ட்லேயே இது முடிஞ்சிருச்சு. ஓகே, பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தொடங்கி பாஸ்ட்லேயே இது முடிஞ்சிருச்சு, அதுதான் இதோட அர்த்தம். அப்போ நம்ம பார்த்தது வந்து பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தொடங்கி அதோட இம்பேக்ட் இப்போவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். இது வந்து என்னென்னா பாஸ்டில் தொடங்கி பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. சோமு வந்தபோது நான் டின்னர் சாப்பிட்டு முடித்திருந்தேன். ஸோ சோமு வர்றாங்க, சோமு வரும்போது நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். அவங்க வந்து சேரும்போது நான் டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சோமும் வந்து சேர்ந்துட்டாங்க, நானும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ரெண்டுமே முடிஞ்சு போச்சு.
இது சொல்லும்போது when Somu arrived, I had my dinner. I had my dinner. அது சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணும்போது I had eaten my dinner அப்படின்னு சொல்வோம். When Somu arrived, I had eaten my dinner. இதே இந்த had அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் had இருக்கு இல்லைங்களா, அது வந்து I'd அப்படின்றது தான் சொல்லணும். When Somu arrived, I'd had my dinner. இல்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா when Somu arrived, I had eaten my dinnerன்னு எப்பவும் போலயே சொல்லிக்கலாம். லாஸ்ட் வீக்கெண்ட் ரெஸ்ட் எடுக்க நினைத்தேன். ஏனென்றால் போன வாரம் முழுக்க நான் பிஸியாக இருந்திருந்தேன். I wanted to take rest last weekend because I'd had a busy week. So இது I hadன்னு சொல்லாம I'd had a busy week. ஸோ போன வாரம் இறுதி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன். போனேன் சனி ஞாயிறு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் அதுக்கு முன்னாத்த வாரம் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். I wanted to take rest last weekend because I had a busy weekன்னு தானே கொடுத்துருக்கோம். ஏன் போன வாரம்க்கு வந்து லாஸ்ட் வீக்குன்னு கொடுக்கல அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பாஸ். போன வீக்கெண்ட் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தான திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம லாஸ்ட் வீக்குன்னு மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணோம்னாலே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். I wanted to take rest last weekend because I'd had a busy week. இதை வந்து இப்படி பேசணும்னு அவசியமே இல்லை. எப்பவும் போல ரொம்ப சிம்பிளாக I was very busy last week, so I wanted to take rest. இது சிம்பிளாக இப்படி சொல்லிக்கலாம். ஓகே, I was busy last week, so I wanted to take rest last weekend அப்படி கூட சொல்லிக்கலாம். போன மாதம் எங்கள் சேர்மன் உடன் அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்திருந்தது. He had அப்படின்னு சொல்லாம he had a meeting with our chairman last month. He had a meeting with our chairman last month. இதே வந்து இந்த வாரம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். He has had a meeting with our chairman this month அப்படின்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல. அதாவது இந்த மாதம் முடியல அப்படின்றப்போ. இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றனால லாஸ்ட் மந்த் போட்டுட்டு இங்கே ஹேடா மாத்திரம். இதை சிம்பிளாக இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக he had a meeting with our chairman last month அப்படின்றது போதுமானது. இந்த அளவுக்கு வந்து நம்ம had யூஸ் பண்ணி பேசணும்னு அவசியமே கிடையாது. அது ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே பாஸ்ட் அப்படின்றப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசணும்னாலே போதும். ஓகே, இந்த ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து ஆக்சுவலாக 2 ஹேட் இல்லை, சம்டைம்ஸ் வந்து 11 ஹேட்ஸ் போட்டு வர சென்டென்சஸும் இருக்குது. அது வந்து இப்போ பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே, அதாவது had அப்படின்னு போட்டு ஒரு 10-11 ஹேட்ஸ் போடுவாங்க. அது வந்து இப்போ யூசேஜ்லே கிடையாது. லதா ஒரு கெட்ட கனவு கண்டிருந்தாள், அதனால் அவள் கத்தியபடி எழுந்தாள். லதா had அப்படின்னு சொல்லாம லதா had a bad dream, so she woke up screaming. இது சிம்பிளா லதா had a bad dream, so she woke up screaming அப்படி சொன்னோம்னாலே போதும். ஓகே, லதா ஒரு கெட்ட கனவு கண்டிருந்தாள், அதனால் அவள் கத்தியபடி எழுந்தாள் அப்படின்னா சிம்பிளா லதா had a bad dream, so she woke up screaming அப்படி சொன்னோம்னாலே போதும். ரகுவை சந்திக்க போவதற்கு முன் அவர்கள் காஃபி குடித்திருந்தார்கள். They had coffee before they went to meet Raghu. They had coffee before they went to meet Raghu. ஸோ they had coffee அப்படின்னு சொல்லிக்கலாம் சிம்பிளா. இல்லை அப்படின்னா they had drank coffee before they went to meet Raghu. ஸோ இந்த இடத்துல இந்த had வந்து drank அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ எப்பவுமே இந்த 2 ஹேட் வரும்போது ஒரு ஹேட் போட்டுட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால் போதும். அதாவது சிம்பிள் பாஸ்ட்ல ஃப்ரேம் பண்ணோம்னாலே போதும். they had coffee before they went to meet Raghu. அவங்க ரகுவை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு போனாங்க. இது சிம்பிளா இப்படியே சொல்லிக்கலாம். அது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று எனக்கு எந்த ஐடியாவும் இருந்ததில்லை. பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் ஃபார்ம் இது. I'd had no idea how expensive that would be. I had no idea how expensive that would be. இதுதான் நம்ம சிம்பிளா சொல்றது. ஒரு ஹேட் போட்டோம்னாலே போதும். அதுக்கு பதிலாக இப்படி போட்டு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பேசுறது உண்டு. அவள் சாக்லேட் புட்டிங் கொடுத்தபோது நான் ஒரு முழு பிளேட் உணவு சாப்பிட்டு இருந்தேன்.
சாப்பிட்டு இருந்தேன். அவ வந்து ஒரு பிளேட் நிறைய ஒரு சாக்லேட் புட்டிங் கொடுக்கும்போது நான் வந்து அப்பதான் ஒரு பிளேட் நிறைய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றது. I had eaten அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா had போடுறோம். I had eaten a full plate of food when she offered some chocolate pudding. அவ கொஞ்சம் சாக்லேட் புட்டிங் எனக்கு கொடுத்தப்போ நான் வந்து ஒரு ஃபுல் பிளேட் சாப்பாடு சாப்பிட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈட்டனுக்கு பதிலாக இங்கே வந்து had போடுறோம். I'd had a full plate of food when she offered some chocolate pudding. அடுத்தது இதே சென்டென்ஸை நெகட்டிவாகவும் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்பிங் வேர்பான ஹேவ், ஹேஸ், ஹேட் அதுக்கு முன்னாடி அதை கூட வந்து நாட் போட்டோம்னா, முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டோம்னா போதும். ஓகே, இவர்களிடம் இந்த டிவி 2 வருடங்களாக இருந்ததில்லை. ஸோ இப்போ வந்து இந்த டிவி ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இது வந்து அவங்ககிட்ட 2-3 வருஷம் இருக்கும் அப்படின்னா 2 வருஷம் கூட இருந்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் இது. They haven't had this TV for 2 years. They haven't had this TV for 2 years. சமீப காலமாக இந்த மஷினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. We haven't had any problem with this machine recently. We haven't had any problem with this machine recently. இதே வந்துட்டு past perfectல நெகட்டிவ். அவள் சாக்லேட் புட்டிங் கொடுத்தபோது நான் ஒரு முழு பிளேட் உணவையும் சாப்பிட்டு முடித்திருக்கவில்லை. அவள் வந்து எனக்கு சாக்லேட் புட்டிங் கொடுத்தப்ப நான் வந்து ஃபுல் பிளேட் ஃபுல்லையும் சாப்பிட்டு முடிக்கல, மீதி இருந்துச்சு, என் பிளேட்டில் பாதி சாப்பாடு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். I hadn't had the full plate of food when she offered some chocolate pudding. இது வந்து சொல்லும்போது hadn't eaten அப்படின்னு சொன்னோம்னாலே போதும். I hadn't eaten the full plate of food when she offered some chocolate pudding. சோமு வந்தபோது நான் டின்னர் சாப்பிட்டு முடித்திருக்கவில்லை. When Somu arrived, I hadn't had my dinner. ஸோ அதை வந்து சொல்லும்போது I hadn't eaten my dinnerன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த had பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவும் போல் சிம்பிள் பாஸ்ட்லேயே ஃப்ரேம் பண்ணி பேசுறது பெட்டர், கன்ஃபியூசிங்காக இல்லை. நீங்கள் நல்லா தரோவாக இருந்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ் வச்சு பேசுங்க, இல்லைன்னா எப்பவும் போல் சிம்பிள் பாஸ்ட் சென்டென்சஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து சாப்பிட்ருக்கிறேன், சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டேங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. I have eaten my dinner. அப்போ அந்த இடத்துல வந்து I have had my dinner. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நேற்று சாயங்காலத்துலேருந்து எனக்கு ஃபீவர் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா I have had fever since last evening. ஓகே, அது அந்த இடத்துல எல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு போன விஷயன்றப்போ சிம்பிள் பாஸ்ட்லேயே ஃப்ரேம் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்துட்டு so, such, in such a way, such as, so that, such that, so that and as such இதை பற்றி இந்த செட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து ஸோ அப்படின்றதோட யூசேஜ் பார்த்துருப்போம், அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழில் வந்து அதனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக அந்த ஸோ யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நீ ஏன் அவனுக்கு அதை கொடுத்த அப்படின்னு ஒருத்தர் கேட்குறா, அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான் அவன் கேட்டான் அதனால நான் கொடுத்தேன். பாருங்க, அதனால அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஸோ யூஸ் பண்ணோம். He asked, so I gave. அந்த ஸோ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்பெல்லிங் ஒன்று தான், ப்ரனன்சியேஷன் ஒன்று தான், பட் யூசேஜ் வந்து கம்ப்ளீட்லி வேறு. ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தட் அப்படிங்கிறது இருக்குது, இங்கே ஒரு ஸோ தட் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா சேர்த்து எழுதுறது. இது வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஸோ ஒரு இடத்துலையும் தட் வச்சு ஒரு இடத்துலையும் நம்ம பேசுவோம். அதை வந்து செப்பரேட்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றொன்னா இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம வந்து ஸோ அண்ட் சச் ரெண்டையுமே வந்து சேர்த்து பார்க்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த ஸோ அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவ் அண்ட் நாட் ஃபாலோட் பை அ நவுன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அட்வர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், பட் இந்த லெசனில் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் அட்வர்ப்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். யூஸ் பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னா அந்த பாக்ஸ் எப்படி இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு,
ஹெவியா இருந்துச்சு, கனமா இருந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் தான் வந்து நம்ம adjectives அப்படின்னு சொல்றோம். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம adjective அப்படின்னு சொல்றோம். used before an adjective. so வந்து எங்க போடுறோம்? adjectiveக்கு முன்னாடி போடுறோம். ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நவுன் வந்து வராது. ஓகே, பெரும்பாலும் இது இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். இதே வந்து such அப்படிங்கறத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, is used before an adjective that is followed by a noun. okay, used before an adjective that is followed by a noun. இதுவும் வந்து adjective முன்னாடி தான் போடுறோம், இதுவும் adjective முன்னாடி தான் போடுறோம். இது தொடர்ந்து noun வராது, இதை தொடர்ந்து கண்டிப்பா noun வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா ஒரே சென்டென்ஸ் தான் ரெண்டு வகையா ஃப்ரேம் பண்ணலாம். மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட்ல வந்து ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்க்கலாம். அவன் ரொம்ப அழகு அப்படின்னா he is so handsome. ஸோ இப்போ வந்து he அப்படிங்கிறத noun, அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்கு இந்த adjective இது. ஓகே, handsome அப்படிங்கிறது adjective. ஸோ அதுக்கு வந்துட்டு முன்னாடி நம்ம so போடுறோம். பாருங்க, இதுக்கப்புறம் வந்து noun வரல. got it? he is so handsome. அவன் எப்பெரிய ஒரு அழகு, பயங்கர அழகு, அப்படி ஒரு அழகு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். he is so handsome. அவன் ரொம்ப அழகு. இதை வந்து இப்படியும் சொல்லுவோம். அவன் அப்படி ஒரு அழகான நபர், இல்ல அப்படி ஒரு அழகானவன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா he is such a handsome person. he is such a handsome person. இங்கேயும் வந்து பாருங்க, he is such a. ஸோ அப்படி ஒரு அப்படிங்கறதுக்காக நம்ம அப்படின்னு போட்டிருக்கோம். கண்டிப்பா ஆர்டிக்கல் நம்ம போடணும், ஏ இல்லைன்னா and போடணும். ஆனால் சொல்லும்போது அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். ஸோ அந்த என்ன நம்ம வந்து adjective யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏஓ ஆனோ போட்டு நம்ம பேசணும். ஓகே, he is such a handsome person. ஸோ இது வந்து noun. got it? ஸோ இங்கே பாருங்க, he is so handsome. he is so handsome person சொல்லக்கூடாது, he is so handsome, அவ்வளோதான். இதே வந்து such யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா he is such a handsome person. இது ரொம்ப சூடாக இருக்கிறது அப்படின்னா this is so hot. this is so hot. மேபி வந்து ஒரு பிளேட்டை கை காமிச்சு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த this அப்படிங்கிறது பிளேட்டை மீன் பண்ணுது. ஸோ this is so hot. பாருங்க, adjective அதுக்கப்புறம் noun வரல. இதே வந்து இது அப்படி ஒரு சூடான தட்டு. இப்போ வந்து அந்த noun என்னவோ அதை கிளியரா மென்ஷன் பண்றோம். this is such a hot plate. this is such a hot plate. ஸோ ரெண்டும் ஒன்று தான். இது வந்து பெரும்பாலும் கை காட்டி பேசுகிற மாதிரி, இது வந்து வாயிலேயே அது என்ன நவுன் அப்படிங்கிறதும் தெளிவாக மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே, ஸோ ரெண்டோட மீனிங் என்னமோ ஒன்று தான். திஸ் இஸ் ஸோ ஹாட், திஸ் இஸ் சச் அ ஹாட் பிளேட். அது ரொம்ப பெருசு, இட்ஸ் ஸோ பிக், இட்ஸ் ஸோ பிக். இதே வந்து இப்படி சொல்லும்போது அது அப்படி ஒரு பெரிய கட்டிடம், அது அப்படி ஒரு பெரிய கட்டிடம். இட்ஸ் சச் அ பிக் பில்டிங், இட்ஸ் சச் அ பிக் பில்டிங். இது வேணும்னா the building is so big அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து it's so bigனு சொல்லலாம், the building is so big. அதே மாதிரி வந்து இந்த சென்டென்ஸை the plate is so hot அப்படியும் சொல்லிக்கலாம். பட் என்னன்னா ஹாட்க்கு அப்புறம் பிளேட்டை இந்த இடத்துல போடக்கூடாது. இது சொல்லும்போது நம்ம இதை மாற்றணும், சென்டென்ஸோட ஃபார்மேஷனை கம்ப்ளீட்டாக மாற்றணும். இந்த இடத்துல வந்து the plate is so hotன்னு சொல்லலாம். அதே மாதிரி இட்டுக்கு பதிலாக பில்டிங்னே சொல்லிக்கலாம், building is so big அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இந்த இடத்துல வரும்போது such யூஸ் பண்ணும்போது இப்படிதான் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். this is such a hot plate, it's such a big building. அடுத்தது, அவள் ரொம்ப அழகு அப்படின்னா she is so beautiful. she is so beautiful. ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றது. அவள் அப்படி ஒரு அழகு அப்படின்னு சொன்னது she is such a beautiful girl. she is such a beautiful girl. அவள் அப்படி ஒரு அழகான பெண். ஸோ சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு adjective போட்டுட்டு நவுன் போடுவோம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு நவுன் போடுற ஹேபிட்டும் இருக்கு. இதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். she is such a beauty. அவள் அப்படி ஒரு அழகு அப்படியும் சொல்லலாம். she is such a beauty. got it? இது ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். நம்ம ரேதரோட இது பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில், அதே மாதிரி தான் இதுவும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடம் ரொம்ப குளிராக இருக்கிறது. that place is so cold. that place is so cold. அது அப்படி ஒரு குளிரான இடம். that is such a cold place. that is such a cold place. இது ரொம்ப சுலபம். it's so easy. it's so easy. the method is so easy அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நான் இங்க மெத்தட் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். the method is so easy அப்படியும் சொல்லிக்கலாம்.
இது அப்படி ஒரு சுலபமான முறை அப்படின்னா இட்ஸ் such an easy method. It's such an easy method. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னா he's so good. He's so good. அவன் அப்படி ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்பேற்பட்ட ஒரு நல்லவன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா he's such a good person. He's such a good person. So adjective அதை தொடர்ந்து ஒரு நவுன் வருது. இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நவுன் மட்டும் போடுறதும் இருக்கு. நம்ம எப்படி வந்து she is such a beauty அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி he's such a gem. He's such a gem. He's a gem of a person அப்படின்னு எல்லாம் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அது வந்து என்னென்னா யூசேஜ் தான். எல்லாமே இன்ஃபார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸில் நம்ம வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பேசிக் இது தான். ஸோ அவன் வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அவன் தங்க மாதிரி, அதுதான் இது. ஓகே, இஸ் சச் அ ஜெம். இது ரொம்ப அரிது அப்படின்னா இட் இஸ் ஸோ ரேர். இட் இஸ் ஸோ ரேர். ஸோ இந்த பீஸ் ரொம்ப அரிதுன்னு தான் நான் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ த பீஸ் இஸ் ஸோ ரேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அப்படி ஒரு அரிதான பொருள் அப்படின்னா இட்ஸ் சச் அ ரேர் பீஸ். இட்ஸ் சச் அ ரேர் பீஸ். ஸோ பீஸ் அப்படின்னு சொல்லும்போது துண்டுகள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் பீஸ் தான். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கடையில் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பீஸ் தான் இருக்குது, 2 பீஸ் தான். ஸோ அது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது ரொம்ப கனமாக உள்ளது அப்படின்னா இருந்தது, சாரி உள்ளது இல்லை இருந்தது. ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அது ரொம்ப கனமாக இருந்தது. இட் வாஸ் ஸோ ஹெவி. இட் வாஸ் ஸோ ஹெவி. அது அப்படி ஒரு கனமான கதவாக இருந்தது அப்படின்னா இட் வாஸ் சச் அ ஹெவி டோர். இட் வாஸ் சச் அ ஹெவி டோர். ஸோ இந்த இடத்துல த டோர் வாஸ் ஸோ ஹெவி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது வந்து உள்ளது கிடையாது, இருந்தது. ஓகேங்களா, கனமாக இருந்தது. அது ரொம்ப சிறிதாக இருந்தது அப்படின்னா தட் வாஸ் ஸோ ஸ்மால். தட் வாஸ் ஸோ ஸ்மால். இந்த இடத்துல நான் ஒரு போட் பற்றி சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்லும்போது த போட் வாஸ் ஸோ ஸ்மால். அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது அப்படி ஒரு சிறிய படகாக இருந்தது அப்படின்னா தட் வாஸ் சச் அ ஸ்மால் போட். தட் வாஸ் சச் அ ஸ்மால் போட். இந்த இடம் ரொம்ப தூசியாக உள்ளது. திஸ் பிளேஸ் இஸ் ஸோ டஸ்டி. திஸ் பிளேஸ் இஸ் ஸோ டஸ்டி. இது அப்படி ஒரு தூசி நிறைந்த இடம். தூசியான இடம், தூசி நிறைந்த இடம், எப்படி வேணாலும் சொல்லலாம். திஸ் இஸ் சச் அ டஸ்டி பிளேஸ். திஸ் இஸ் சச் அ டஸ்டி பிளேஸ். அந்த அரண்மனை ரொம்ப அழகாக உள்ளது. தட் பேலஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். தட் பேலஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது அப்படி ஒரு அழகான அரண்மனை. That is such a beautiful palace. That is such a beautiful palace. இது ரொம்ப மந்தமாக உள்ளது அப்படின்னு நான் வந்து கலர் பற்றி தான் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சொல்லும்போது the color is so dull அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. This is so dull or the color is so dull. இது அப்படி ஒரு மந்தமான நிறம் அப்படின்னா this is such a dull color. This is such a dull color. இவ்வளவு முட்டாளாக இருக்காதே அப்படின்னா don't be so foolish. Don't be so foolish. ஸோ இரு அப்படின்னாலே நம்ம பி ஃபார்ம் வச்சு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நான் வரைஞ்சிட்டா இது ஈஸியாக இருக்கும். டோன்ட் பி ஸ்டூபிட், டோன்ட் பி ஸோ ஃபூலிஷ், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ டோன்ட் பி ஸோ ஃபூலிஷ். டோன்ட் பி ஃபூலிஷ் அப்படின்னா முட்டாளாக இருக்காத, இவ்வளவு முட்டாளாக இருக்காத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் பி ஸோ ஃபூலிஷ். இப்படி ஒரு முட்டாளாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி சச் அ ஃபூல். இந்த இடத்துல டோன்ட் பி சச் அ ஃபூல் தான் வரணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபூலிஷ் அப்படின்னு போட்டுறக்கூடாது. அவள் ரொம்ப, இந்த 3 சென்டென்ஸும் வந்து அட்வர்புக்கு முன்னாடி நம்ம ஸோ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் நம்ம இதை கான்சன்ட்ரேட் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து ஸோ இங்கேயும் யூஸ் பண்ணுவோம் அட்வர்புக்கு முன்னாடியும் அப்படிங்கிறக்காக நான் இதை மீன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் ரொம்ப நல்லா ஆடினாள். ஷி டான்ஸ்ட் ஸோ வெல். ஷி டான்ஸ்ட் வெல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நல்லா ஆடினா, ரொம்ப நல்லா ஆடினா. ஷி டான்ஸ் ஸோ வெல். அவள் ரொம்ப வேகமாக ஓடினாள். ஷி ரன் ஸோ ஃபாஸ்ட். She ran so fast. ஸோ இப்போ வந்து ஒரு அட்வர்ப் அப்படின்னா என்ன, ஒரு வேர்பை வந்து மாடிஃபை பண்ணக்கூடியது. அதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும். இப்போ ஃபாஸ்ட் அப்படின்னா வேகம். ஸோ எவ்வளோ வேகம் அப்படின்றத மீன் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா.
அதை தான் நம்ம வந்து adverb அப்படின்னு சொல்றோம். நவுனை டிஸ்கிரைப் பண்றது வந்து adjectiveனு சொல்றோம். வேர்பை வந்துட்டு மாடிஃபை பண்றது adverbனு சொல்றோம். அவள் ரொம்ப வேகமாக ஓடினாள். She ran so fast. ஸோ அவள் வேகமாக ஓடினா she ran fast. எப்படி ஓடுனா ரொம்ப வேகமாக ஓடுனா. ஸோ she ran so fast. அவன் ரொம்ப அழகாக வண்ணம் தீட்டினான். He painted so beautifully. He painted so beautifully. அடுத்தது நம்ம சச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து இதோட யூசேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழில் வந்து சில சென்டென்சஸ் கூட வந்து இப்படிப்பட்ட, இப்பேற்பட்ட, அப்படிப்பட்ட, அப்பேற்பட்ட அந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம சச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். எனக்கு இப்பேற்பட்ட இடங்கள் பிடிக்காது. எனக்கு இப்படிப்பட்ட இடங்கள் பிடிக்காது. இப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஐ டோன்ட் லைக் சச் பிளேசஸ். ஐ டோன்ட் லைக் சச் பிளேசஸ். இதை வந்து ஐ டோன்ட் லைக் பிளேசஸ் லைக் தீஸ் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளாக சச் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் லைக் சச் பிளேசஸ். இப்படிப்பட்ட நபர்களிடம் நான் பேசுவதில்லை. ஐ டோன்ட் ஸ்பீக் வித் சச் பீப்புள். ஐ டோன்ட் ஸ்பீக் வித் சச் பீப்புள். ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்பீக் டு யூஸ் பண்ணுமா ஸ்பீக் வித் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டாக் டு ஆர் ஸ்பீக் டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பீக் வித் டாக் வித் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸ்பீக் அண்ட் டாக்குக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பீக் வந்து என்னன்னா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அது அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதே டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவலாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ரெண்டு பக்கமுமே இருக்குது. டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஸ்பீக்கர் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர டாக்கர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வை? பிகாஸ் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் இது. ஓகே, ரொம்ப டீப்பாக நம்ம அதை அப்படி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் பேசிக்காக சின்ன சின்ன இதை நான் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ யார்கிட்டயாவது நம்ம ஃபோன்லேயே பேசுகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நான் அவங்ககிட்ட பேசணும். அது டூ வே கம்யூனிகேஷன், அது அப்புறம் தான் மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே சொல்லும்போது ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டூ வே கம்யூனிகேஷன் அர்த்தம். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ஹிம் அப்படின்னா நான் என்னோட பாயிண்ட்ஸை நான் அவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், என்னோட தரப்பு வாதத்தை நான் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அதே மாதிரி வந்து வித் யூஸ் பண்ணுறதா டூ யூஸ் பண்ணுறதா. டூ அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம் தான். டாக் டு ஸ்பீக் டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வந்து அந்த டூ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக கன்சிடர் செய்வாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ அப்படின்னு சொன்னால் நான் பேசுவேன் அவ்வளோதான், நீ பேசினா என்ன பேசாட்டி என்ன, அந்த மாதிரி ஒரு டோன் தான் ஆக்சுவலாக அது. ஓகே, ரொம்ப டீப்பாக அது பார்க்குறவங்க தான் அது அப்படி எடுத்துக்குவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வித் அப்படிங்கிறது என்னென்னா நானும் பேசுகிறேன், நீங்களும் உங்கள் பாயிண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். அது ஒரு மியூச்சுவலாக நம்ம பண்ணுறது தான் அது. ஓகே, ஸோ ஸ்பீக் அண்ட் டாக் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதனால அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஒருத்தங்களை டாக்கர்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்போம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அது. ஓகே, இதே டாக் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருமே நம்மளோட பாயிண்ட்ஸை எடுத்து சொல்லி பேசிக்கிறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி வித் அப்படிங்கிறது ரொம்ப பொலைட்டாக பேசுறது. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம்னு சொல்கிறத விட ஐ வாண்ட் டு டாக் வித் ஹிம்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே பொலைட். ஓகே, ஸோ ஐ டோன்ட் லைக் சச் பிளேசஸ், ஐ டோன்ட் ஸ்பீக் வித் சச் பீப்புள். இப்பேற்பட்டவர்களிடம் நான் பேசுவதில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்பேற்பட்ட மோசமான ஒரு டிவியை நான் வாங்கியதே இல்லை. ஸோ நான் நிறைய டிவி வாங்கியிருக்கேன் என்னோட லைஃப்பில். பட் இதை காட்டிலும் மோசமான ஒரு டிவியை நான் வாங்கினதே இல்லை. இந்த மாதிரி ஒரு மோசமான டிவியை நான் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹவ் நெவர் பாட் சச் அ புவர் டிவி. பாருங்க, சச் அ. ஸோ ஒரு அப்படின்னு வந்திருக்கிறனால தான் சச் அ அப்படின்னு சொல்கிறோம். சச் அ புவர் டிவி, மோசமான டிவி. இப்பேற்பட்டவர்களிடம் பேசாதே. டோன்ட் டாக் டு சச் பீப்புள். Don't talk to such people. இப்பேற்பட்டவர்கள் தாராளமானவர்கள். Such people are generous. Such people are generous. இப்பேற்பட்ட புத்தகங்களுக்கு எப்போதும் தேவை இருக்கும். இப்பேற்பட்ட புத்தகங்களுக்கு எப்போதும் தேவை இருக்கும். Such books are always in demand. Such books are always in demand. இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப அரிது. Such products are very rare. Such products are very rare.
அடுத்தது நம்ம such as அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது, போன்றவை அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து சென்டென்ஸோட சொல்றது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, எங்கள் ஏரியாவில் காகம், குருவி மற்றும் புறா போன்ற பறவைகளை பார்ப்பது சாதாரணமானது. Birds such as crow, sparrow and pigeon are common in our area. Birds such as crow, sparrow and pigeon are common in our area. எங்க ஏரியால எப்ப பார்த்தாலுமே சிட்டுக்குருவி, காகம், புறா அதெல்லாம் பறந்துட்டே தான் இருக்கும். ரொம்ப சாதாரணமாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த பண்ணையில் மாமரம், புளியமரம், எலுமிச்சை மரம், ஆலமரம், வேப்பமரம் மற்றும் வாழை மரம் போன்ற மரங்களை நீங்கள் காணலாம். In this farm you will see many types of trees such as, பாருங்க such as, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் மரங்களை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்படின்னு சொல்றோம், எக்ஸாம்பிள் சொல்றோம். such as mango, tamarind, lemon, banyan, neem and plantain. பனானான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், பிளான்டெயின் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பொதுவாக கண் கண்ணாடி அல்லது காண்டாக்ட் லென்ஸுகள் போன்ற கரெக்டிவ் லென்சஸ் அணிய வேண்டும். போன்றவை. ஓகே, people with bad eyesight usually need to wear corrective lenses. With bad eyesight you need to wear corrective lenses. எந்த மாதிரியான corrective lenses போடணும்? such as eye glasses or contact lenses. ஒன்று கண் கண்ணாடி போடணும், இல்லைன்னா காண்டாக்ட் லென்சஸ் போட்டால் தான் அவங்களுக்கு பார்வை கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். People with bad eyesight usually need to wear corrective lenses such as eye glasses or contact lenses. இந்த மார்க்கெட்டில் மல்லி, லில்லி, ரோஜா, தாமரை மற்றும் சாமந்தி போன்ற பூக்களை நீங்கள் காணலாம். You will be able to find, so you will see அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். You will be able to find flowers such as, இது flowers ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், flowers ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், such as jasmine, lily, rose, lotus and marigold in this market. உன்னை மாதிரியான ஆட்களுக்கான இடம் இது இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து எக்ஸாம்பிள் தான், ஆனால் என்னென்னா பர்டிகுலராக ஒருத்தங்களை உன்ன மாதிரியான ஆட்களுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது. இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஒன் such as you. It's not a place for one such as you. உன்ன மாதிரி ஒருத்தருக்கான இடம் இது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உன்ன மாதிரியான ஆளுக்கான, உன்ன மாதிரி ஒருத்தருக்கான, அதனால தான் ஒன் அப்படின்றத சொல்கிறோம். இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஒன் சச் as யூ. அது மாதிரியான ஒரு நாட்டில் நான் ஒருபோதும் இருந்ததில்லை. I was never in a country such as that. I was never in a country such as that. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு நான் போனதே இல்லை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஒரு நாள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, அந்த மாதிரி அர்த்தம் இது. இதுவும் வந்து நம்ம ரேதர் மாதிரி தான், ப்ராக்டிஸ் பண்ணதான் இது ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர் அதுதான் ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன் சச் அ வே. இன் சச் அ வே இது கூட வந்து நம்ம யூஸ்வலாக தட் அப்படின்றது சேர்த்திக்குவோம். இன் சச் அ வே தட் அப்படின்றத போட்டு நம்ம பேசுவோம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸோ தட் அப்படின்றதும் போடலாம். நான் வந்து இந்த இடத்துல ஹெட்டிங்காக மென்ஷன் பண்ணலனாலும் நான் வந்து சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டும் யூஸ் பண்ணலாம். மீனிங் என்னமோ ஒன்று தான் வரும், சரிங்களா? ஆனால் வந்து சென்டென்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த வேர்ட்ஸோட யூசேஜ் பொறுத்தது. அவளுடைய பொருட்களை சுலபமாக அவள் கண்டுபிடிக்கும் வகையில் நான் எல்லாவற்றையும் அடுக்கியுள்ளேன். I have arranged everything in such a way. In such a way அப்படின்னா ஒரு விதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, போன்ற ஒரு முறையில், வகையில், அந்த மேனர் பற்றி பேசுறது. I have arranged everything in such a way that she will be able to find her things easily. ஓகே, இது சென்டென்ஸ் தான், கொஞ்சம் மாற்றி பேசுகிற மாதிரி. தமிழ் எப்படி வரும் அப்படின்னா, அவளுடைய பொருட்களை சுலபமாக அவள் கண்டுபிடிக்கும் வகையில் நான் எல்லாவற்றையும் ஒரு ஆர்டரில் அடுக்கியுள்ளேன். I have arranged everything in an order. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ன விதத்தில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மாற்றுறோம். இந்த இடத்துல இன் சச் அ வே அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து an order அப்படின்னு மாற்றுறோம்.
I have arranged everything in an order so that she will be able to find her things easily. ஸோ இந்த இடத்துல in such a way அப்படின்னு சொல்லிட்டு so that யூஸ் பண்ணலாம்னா சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம், பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா I have arranged everything in such a way so that she will be able to find her things easily அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது, such so எல்லாம் ஒரே இதில் போட்டு நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து அந்த சென்டென்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. குழந்தைகள் ஃபைலை தொட முடியாத வகையில் அவர் அதை வைத்துள்ளார். He has kept the file in such a way that the kids can't reach it. He has kept the file in such a way that the kids can't reach it. ஸோ எந்த மாதிரி வச்சிருக்காரு? அவர் ஒரு வகையில் வச்சிருக்காரு, குழந்தைங்கனால அதை தொடக்கூட முடியாது, எட்டாவது அவங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள் ஃபைலை தொட முடியாத வகையில் அவர் அந்த ஷெல்ஃபில் வைத்துள்ளார். He has kept the file in the shelf so that the kids can't reach it. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விதம் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸவே சொல்லிடுறோம், எங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். He has kept the file in the shelf so that the kids can't reach it. அவர்களால் கதவை திறக்க முடியாதபடி நான் கதவை சாத்தி விடுவேன். I will close the door in such a way that they won't be able to open it. I will close the door in such a way that they won't be able to open it. அவர்களால் கதவை திறக்க முடியாதபடி நான் கதவை டைட்டாக சாத்தி விடுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு முறையில் நான் க்ளோஸ் பண்ணால் அவங்களால திறக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக எப்படி க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்ல, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவாகவே சொல்லிடுறோம், நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம், அவங்களால திறக்க முடியாது, அந்த மாதிரி கிளியராகவே சொல்கிறோம். I will close the door tight so that they won't be able to open it. I will close the door tight so that they won't be able to open it. பேக்கேஜுக்குள் ப்ராடக்ட் அசையாதபடி ப்ராடக்டை பேக் செய். பேக் த ப்ராடக்ட் இன் சச் அ வே தட் இட் டசன்ட் ஷேக் இன்சைட் த பேக்கேஜ். ஸோ நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். பேக்கேஜ்குள்ளார அந்த பாக்ஸ்குள்ளார வந்து அந்த ப்ராடக்ட் அசையக்கூடாது, அந்த மாதிரி நீ வந்து பேக் பண்ணு, அது நீ எப்படி பேக் பண்ணாலும் சரி அந்த மாதிரி பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து இன்னுமே கொஞ்சம் ப்ரிசைஸாக அவங்களுக்கு வந்து சொல்கிறோம், இப்படி தான் நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பேக்கேஜுக்குள் ப்ராடக்ட் அசையாதபடி ப்ராடக்டுடன் தெர்மோகால் வைத்து பேக் செய். பேக் த ப்ராடக்ட் வித் தெர்மோகால் ஸோ தட் இட் டசன்ட் ஷேக் இன்சைட் த பேக்கேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த விதம் அசையக்கூடாது, அவ்வளோதான், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி. எப்படி வேணாலும் ஒன்று நியூஸ் பேப்பர் வை, இல்லைன்னா வேறு ஏதாவது பாலித்தீன் பேக் சொல்லி, இல்லை பபிள் ரேப் சுற்றி வெயி, என்ன வேணாலும் நம்ம வந்து அதை மென்ஷனெல்லாம் பண்ணல. நீ பேக் பண்ணுற விதத்தில் வந்து அது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் ஆடக்கூடாது, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், தெர்மோகால் யூஸ் பண்ணு ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வந்து அசையாது. யாருக்கும் புரியாத வகையில் அவள் பேசுவாள். She will speak in such a way that no one will be able to understand. யாராலையும் அவள் பேசுறது புரிஞ்சுக்கவே முடியாது, அப்படிதான் அவள் பேசுவா. அந்த மேனர் பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்க பேசுகிற விதத்தை பற்றி சொல்கிறோம். யாருக்கும் புரியாத வகையில் அவள் வேகமாக பேசுவாள். இந்த இடத்துல வந்து அவள் பேசுகிற விதம் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறோம். அந்த விதம் எப்படி இருக்கும்? வேகமாக இருக்குமா, இல்லை வந்து ரொம்ப மெதுவாக பேசுவாங்களா, இல்லை அவங்க பேசுகிறதே காதில் கேட்காத அளவுக்கு இருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல. அவள் பேசுகிற விதம் யாருக்கும் புரியாது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்கிறோம். She will speak fast. ஸோ எப்படி பேசுவாங்க? வேகமாக பேசுவாங்க, படபடப்படான்னு பேசிடுவாங்க. She will speak fast so that no one will be able to understand. She will speak fast so that no one will be able to understand. இப்போ நம்ம வந்துட்டு such that அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது such thatும் so thatும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மேலே வந்து நம்ம இப்போ ஒரு so that பார்த்தோம் இல்லைங்களா, அது வேற இது வேற. ஓகே, அது வந்து சேர்த்து எழுதுறது. இது வந்து நம்ம சென்டென்ஸ்லேயே வந்து ஸோ ஒரு இடத்துல இருக்கும், சில வேர்ட்ஸ் போட்டுட்டு அப்புறம் தட் போடுவோம். ஓகே, அதனால தான் நான் டாட்ஸ் போட்டு இதை போட்டிருக்கேன். இப்போ இந்த such that அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு த எக்ஸ்டென்ட் கன்க்ளூஷன்ஸ், கான்சிக்வன்சஸ், அதை பற்றியெல்லாம் சொல்கிறக்கு. அதாவது வந்துட்டு
எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. நம்ம சென்டென்ஸோட பார்க்கலாம். ஸோ சச் தட் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பெரும்பாலும் எப்படி வரும்னா ஸோ, அது கூட அட்ஜெக்டிவ் நவுன். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ அட்ஜெக்டிவ் நவுன், அது கூட தட் போட்டுட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து சேர்த்திக்குவோம். இதே வந்துட்டு ஸோ தட் அப்படின்னு வரும்போது ஸோ அட்ஜெக்டிவ் ஒரு அட்வர்ப் வரும், அதுக்கப்புறம் வந்து நவுன் வராது, ஸ்ட்ரெயிட்டாகவே தட் போட்டு ஒரு கிளாஸ் போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்படி நம்ம பார்க்கலாம் இது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. இது ஒன்றும் கிடையாது, நம்ம தனித்தனியாக பேசக்கூடிய சென்டென்சஸ் சேர்த்தி பேசுறது. நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஸ்ட்ரக்சர் தான் இது, டிஃப்ரெண்ட் கிடையாது. அந்த பையன் முட்டாள்தனமான கேள்வி கேட்டான். ஸோ இந்த இடத்துல பாருங்க 2 சென்டென்ஸ் தான் சேர்த்தி பேசுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரித்து எப்படி கொடுத்துருக்கோம், அப்புறம் இதை எப்படி சேர்த்தி பேசுறதுன்னு பார்க்கலாம். அந்த பையன் முட்டாள்தனமான கேள்வி கேட்டான். எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். The boy asked a very foolish question. Everyone laughed at him. The boy asked a very foolish question. Everyone laughed at him. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்துட்டு 2ஆக பிரித்து கொடுத்துருக்கோம். இதை வந்து சேர்த்து பேசுறதுக்கு தான் நம்ம வந்து சச் தட் ஆர் ஸோ தட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த பையன் அப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்டான். அதை கேட்டதும் எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஓகே, அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோரும் சிரிச்சாங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சிரிச்சாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பையன் அப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி, எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான கேள்வி, அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டான் அப்படின்னு சொல்றோம். டு த எக்ஸ்டென்ட். The boy asked such a foolish question. The boy asked such a foolish question that everyone laughed at him. That everyone laughed at him. அந்த பையனுடைய கேள்வி முட்டாள்தனமாக இருந்தது. எந்த அளவு என்றால் எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். The boy's question was so foolish. நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம வந்துட்டு சச் அண்ட் சோ பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஃபார்மேட் தான் இது. அது கூட இந்த தட் அப்படின்றத போட்டு நம்ம சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, காட் இட். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இட்ஸ் சச் அ பிக் பில்டிங் அப்படின்னு எல்லாம் சொல்லி, இட்ஸ் ஸோ பிக், இட்ஸ் சச் அ பிக் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இதுவும். அது கூட ஒன்றும் கிடையாது, தட் போட்டு அடுத்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறோம். ஓகே, the boy asked such a foolish question that everyone laughed at him. The boy's question was so foolish. Okay, the boy's question was so foolish that everyone laughed at him. அது ஒரு வெப்பமான நாளாக இருந்தது. யாராலும் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. It was a hot day. No one could do any work. யாராலும் எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படி வந்து உஷ்ணமான நாளா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். It was a hot day. No one could do any work. இந்த 2 சென்டென்ஸையும் சேர்த்து எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். அது அப்படி ஒரு வெப்பமான நாளாக இருந்தது. எந்த அளவு என்றால் யாராலும் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. It was such a hot day. It was such a hot day. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த சென்டென்ஸ் மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணுறது பார்த்தோம், இதுவும் இதுவும். ஓகே, ஸோ இப்போ இந்த தட் போட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் வாஸ் சச் அ ஹாட் டே தட் நோ ஒன் குட் டூ எனி ஒர்க். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்களேன், யாராலும் எந்த வேலையுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்துச்சு அந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாள் ரொம்ப வெப்பமாக இருந்தது. எந்த அளவு என்றால் யாராலும் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. The day was so hot that no one could do any work. It was such a hot day that no one could do any work. The day was so hot that no one could do any work. அவன் நல்ல பையன், எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். He's a good boy, everyone likes him. He's a good boy, everyone likes him. சென்டென்ஸை பிரித்து சொல்கிறோம். இப்போ சேர்த்தி சொல்லலாம். அவன் அப்படி ஒரு நல்ல பையன். எந்த அளவு என்றால் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும். ஸோ யாராலையும் அவனை வெறுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவன் அப்படி ஒரு நல்ல பையன் அந்த மாதிரி சொல்கிறோம். He is such a good boy that everyone likes him. He is such a good boy that everyone likes him. அவன் நல்ல பையன் எந்த அளவு என்றால் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும். He is so good that everyone likes him. He is so good that everyone likes him.
ரஷ்யா ஒரு பெரிய நாடு, அதற்கு 11 நேர மண்டலங்கள். அதாவது நேர வளையம், கால மண்டலம். ஆக்சுவலாக இது நெட்டில் தான் நான் அதை பார்த்து எடுத்தேன். ஸோ நம்ம டைம் ஜோனுன்னு சொல்லும்போது இது வந்து நேர மண்டலங்கள் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ரஷ்யா ஒரு பெரிய நாடு, அதற்கு 11 நேர மண்டலங்கள் உள்ளன. ரஷ்யா இஸ் அ பிக் கண்ட்ரி, இட் ஹேஸ் 11 டைம் ஜோன்ஸ். ஓகே, ஸோ டைம் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் சூரிய உதயத்தை பொறுத்து அந்த எவ்வளோ சீக்கிரம் வெளிச்சம் ஆகுது இருட்டாகுதுன்னு வச்சு நம்ம பிரிப்போம். நம்ம இந்தியாவிலலாம் வந்து இப்போ ஒரு ஒரு டைம் ஜோன் தான் இருக்குது. முதல்ல வந்து நம்மளுக்கும் 2 இருந்துச்சு. ஓகே, பாம்பே டைம் ஜோன் அண்ட் கல்கட்டா டைம் ஜோன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒரே ஒரு இது வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யூஎஸில் பார்த்தோன்னா 9 டைம் ஜோன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து டைம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரஷ்யாவில் வந்து டோட்டலி 11. ரஷ்யா இஸ் அ பிக் கண்ட்ரி, இட் ஹேஸ் 11 டைம் ஜோன்ஸ். அப்போ நம்ம யார்கிட்டயாவது சொல்கிறோம் ரஷ்யா எந்த அளவுக்கு பெரிய நாடுன்னு யாராவது கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் ரஷ்யா வந்து ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா அதுக்கு வந்து 11 டைம் ஜோன்ஸ் இருக்குது. அப்போ பார்த்துக்கோ அந்த நாடு எவ்வளோ பெருசாக இருந்தால் அதுக்கு வந்து 11 நேர மண்டலங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணலாம், இந்த 2 சென்டென்ஸையும். ரஷ்யா அப்பேற்பட்ட ஒரு பெரிய நாடு, எந்த அளவு என்றால் அதற்கு 11 நேர மண்டலங்கள் உள்ளன. Russia is such a big country that it has 11 time zones. Russia is such a big country that it has 11 time zones. ரஷ்யா ரொம்ப பெரிய நாடு, எந்த அளவு என்றால் அதற்கு 11 நேர மண்டலங்கள் உள்ளன. Russia is so big that it has 11 time zones. அடுத்தது as such அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து தமிழ்லேயே நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ யாராவது கெஸ்ட் வராங்க, அப்போ அவங்க அந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஓ நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. பாருங்கள், அந்த அப்படியெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம இது வந்து ஒரு வகையான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படியெல்லாம், சாரி இந்த இடத்துல டாட் வந்திருக்கணும். அப்படியெல்லாம், அந்த மாதிரி எல்லாம், அந்த மாதிரி சொல்கிறக்கும் நம்ம as such யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து as such அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம், அப்படியெல்லாம், அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக எங்கள் மனதில் ஒன்றும் இல்லை. அதான் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் மனசில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம யார் பற்றியாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைங்களா அப்படின்னா, பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கு எதிராக எங்கள் மனசுலலாம் அப்படி எதுவும் கிடையாது. பாருங்க, அந்த அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. we have nothing against them as such. we have nothing against themனு சொன்னோம்னாலும் ஓகே தான். அந்த மாதிரி அவங்களுக்கு எதிராலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் அது. அவங்களுக்கு எதிராக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோன்னா we have nothing against them. அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு எதிராக ஒன்றும் கிடையாதுன்னா as suchன்றது சேர்த்திக்கோங்க. we have nothing against them as such. அந்த மாதிரி தோட்டம் எல்லாம் இல்லை, சின்ன காய்கறி தோட்டம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறிகளை வந்து யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஓ பெரிய தோட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, பெரிய தோட்டம்லாம் இல்லைங்க, சின்னதாக வந்துட்டு நான் அந்த இருந்த இடத்துலையே வந்துட்டு சில ஃப்ளவர் பாட்ஸ் வச்சு நாங்கள் காய்கறி செடி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். There isn't a garden as such. There isn't a garden as such. Just a little vegetable patch. Just a little vegetable patch. ஸோ சின்னதாக நம்ம வந்துட்டு இருக்கிற இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் காய்கறி போடுறோம் அப்படின்னா, ஒன்று தொட்டி வச்சு போட்டாலும் சரி, இல்லை வந்து இருக்கிற ஸ்பேஸ்லேயே நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து வெஜிடபிள் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சின்ன இடமா இருந்தால் வெஜிடபிள் பேட்ச் அல்லது கிச்சன் கார்டன். There isn't a garden as such, just a little vegetable patch. இல்லைன்னா just a little kitchen garden. நிறைய வெஜிடேரியன் உணவு எல்லாம் இல்லை, இருந்தாலும் பல வகையான சாலட்ஸ் இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபுட் மேலாக்கு போயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம். அப்போ வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ வந்து மேலாக்கு போயிருந்தியே, நிறைய வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இருந்துச்சோ அப்படின்னா, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஃபுட்ஸை நிறையாலாம் இல்லை, அந்த அளவுக்கு வெஜிடேரியன் ஃபுட் நிறையாலாம் இல்லை, ஆனால் நிறைய சாலட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். There wasn't much vegetarian food as such. There wasn't much vegetarian food as such, though there were several types of salad. இருந்தாலும்
பல வகையான சாலட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். though there were several types of salads. ஒப்பந்தம் மாதிரி எல்லாம் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட அதே விளைவுகள் கொண்டதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, இது என்னங்க அக்ரிமெண்ட் மாதிரி? அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட முடியாதுங்க, ஆனால் அதுக்கு உண்டான எஃபெக்ட் எல்லாமே இதுக்கும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நிறைய கேட்டுப்போம். இந்த அக்ரிமெண்ட்டுன்ட்டு இல்லை, வேறு எதுனா அந்த மாதிரி இல்லை, ஆனால் அதுக்கு உண்டான எஃபெக்ட் எல்லாமே இதுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. இட்ஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் ஆஸ் சச், இட்ஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் ஆஸ் சச், பட் it will have virtually the same effect. ஸோ அக்ரிமெண்ட்க்கு என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் இதுக்கும் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. இட்ஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் ஆஸ் சச் பட் it will have virtually the same effect as one. ஸோ இந்த ஆஸ் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான எல்லா எஃபெக்டும் இதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் ஆஸ் ஒன் அப்படின்றத சேர்த்திக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் எஃபெக்டோட ஸ்டாப் பண்ணிங்கனாலும் ஓகே தான். It's not an agreement as such, but it will have virtually the same effect as one. ஒரு அக்ரிமெண்ட்க்கு இருக்கக்கூடிய எல்லா எஃபெக்டும் இதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புது ஜாப் ப்ரொமோஷன் மாதிரியெல்லாம் இல்லை, ஆனால் நல்ல வாய்ப்புகள் கொண்டுள்ளது. இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து நம்மளை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தோன்னா தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உங்களை வந்து இந்த புது ஜாப்ல எப்படிங்க, இது ப்ரொமோஷன் மாதிரிங்களா என்ன அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இது ப்ரொமோஷன் மாதிரியெல்லாம் இல்லைங்க, ஆனால் இதுக்கு வந்துட்டு என்னென்னா முதல்ல இருந்த ஜாபை காட்டிலும் இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது, இதை வச்சு நான் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி எதாவது சொல்கிறது. ஓகேங்களா. The new job isn't a promotion as such. So இது promotion மாதிரியெல்லாம் இல்லை. The new job isn't promotion as such, but it has good prospects. But it has good prospects. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். டீனா பாரம்பரியமான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாள். அவள் அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்று எதிர்பார்த்தார்கள். Tina was raised in a conservative household and her parents expected her to behave as such. ஸோ அவளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் அவள் வளரணும், உள்ளது உள்ளபடி அவங்களை எப்படி வளர்த்துனாங்களோ அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா உள்ளது உள்ளபடின்ற மாதிரி மீனிங் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. Tina was raised in a conservative household. ஸோ ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம், பழமை வாய்ந்த பழக்க வழக்கங்களை கொண்டது தான் நம்ம வந்து பாரம்பரியம் இல்லை வந்து கன்சர்வேட்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து Tina was raised in a conservative household and her parents expected her to behave as such. ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்களோ அதே மாதிரி அதெல்லாம் அவள் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. உள்ளது உள்ளபடி. தாரிகா மற்றவர்களிடம் எப்போதும் அன்பாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வாள். அதனால் தன்னையும் அப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். ஸோ என்ன எப்போ பார்த்தாலும் தாரிகா வந்துட்டு ரெஸ்பெக்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவள் எப்பவுமே எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப அன்பாகவும் ரெஸ்பெக்டோடையும் தான் நடந்துக்குவா. அதனால தான் அவளும் வந்து எதிர்பார்க்குறா, நான் ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுத்தேன்னா அடுத்தவங்களும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் தானே அப்படிங்கிறது தான் அவளோட வியூ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். Tarika is always kind and respectful to people, so she expects to be treated as such. So உள்ளது உள்ளபடி அப்படின்றது இல்லைன்னா அவ எப்படி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். Tarika is always kind and respectful to people, so she expects to be treated as such. பிறர் உதவியின்றி சுயமாக விவசாயம் செய்யும் பெரும்பாலான விவசாயிகள் அப்படியே இருக்க விரும்புகிறார்கள். அதாவது என்னன்னா, இண்டிபெண்டா யாரை நம்பியும் இல்லாம விவசாயம் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களோட தோட்டத்துக்கு போய் அவங்களுக்கு கீழே வேலை செய்யறதுல இஷ்டம் இல்லை. அவங்க எப்பவுமே வந்து இண்டிபெண்டா இருக்கணும், நாமளே வந்து விவசாயம் செஞ்சு நாம கல்டிவேட் பண்றது நாமளே விற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ். மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ் வாண்ட் டு ஸ்டே ஆஸ் சச். மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ் வாண்ட் டு ஸ்டே ஆஸ் சச். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக இருந்தாலும் மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இதுதான். ஓகேங்களா. ஸோ வாண்ட் டு ஸ்டே ஆஸ் சச் அப்படின்னா என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸாக இருக்காங்க, அப்படியே இனிமேலும் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுதான் அதோட மீனிங். மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ் வாண்ட் டு ஸ்டே ஆஸ் சச். எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கணும், உள்ளது உள்ளபடி.
எந்த சேஞ்சஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அந்த ப்ரொஃபஸர் ஒரு கண்டிப்பான மற்றும் ஒழுக்கமான ஆசிரியர். தன்னை தானே அப்படி சொல்லிக் கொள்வதில் அவர் கவலைப்படவில்லை. அதாவது என்ன அப்படின்னா, உள்ளது உள்ளபடி சொல்லிடுவார். ஆமா, நான் ஸ்ட்ரிக்ட் தான், நான் வந்து இப்படிதான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சுக்கிறதுல என்னைக்குமே அவர் வந்து கவலைப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றோம். The professor was a strict teacher and disciplinarian and didn't mind describing himself as such. ஸோ ஒரு நாள் கூட நான் வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆமா, நான் ஸ்ட்ரிக்ட்னா நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்கிறோம். The professor was a strict teacher and disciplinarian and didn't mind describing himself as such. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, அந்த ப்ரொஃபஸர் ஒரு கண்டிப்பான மற்றும் ஒழுக்கமான ஆசிரியராக இருந்தார், அந்த மாதிரி தான் அந்த அர்த்தம் எடுத்துக்கணும். ஓகே, தன்னைத்தானே அப்படி சொல்லிக் கொள்வதில் அவர் கவலைப்படவில்லை. என்னைக்குமே அவர் அந்த மாதிரி கவலைப்பட்டதே இல்லை. இவங்க எப்படி நினைப்பாங்க, அப்படி என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கனால அவர் இதே பண்ணது கிடையாது. நான் இப்படிதான், இப்படித்தான், உள்ளது உள்ளபடி நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றது. காட் இட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 2 செட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டில் நம்ம வந்துட்டு ஹேவ் ஹேட், ஹேஸ் ஹேட் அண்ட் ஹேட் பற்றி பார்த்தோம். செகண்ட் செட்டில் வந்துட்டு இந்த ஸோ, சச் ஆஸ், சச் தட், இன் சச் அ வே, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.